ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உப்பு உருண்டைம்பாங்க, நீர் உருண்டை, தேங்காய் கொழுக்கட்டை இப்படின்னு 4-5 பேரில் சொல்லுவாங்க. இந்த கொழுக்கட்டை ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துப்போம். கரெக்டாக 200 கிராம் மெஷரிங் கப் அது. இந்த பச்சரிசியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 4-5 தடவை தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க போதும். ஏன்னா இது நம்ம மாவை அரைச்சி எடுக்க போகிறோம், தண்ணியான மாவாக. அதான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இது எந்த பக்குவத்தில் இந்த நீர் உருண்டைக்கு இது அரைக்கணும்னு இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அது தாளிப்புக்குள்ள சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாமான் தான் எல்லாம் தாளிப்புக்குள்ள சாமான் தான். கடலப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், கடுகு, கொத்தமல்லி தழை, உளுந்து, இஞ்சி, கடலப்பருப்பு, பெருங்காயம். இதுதான் தாளிப்பு. அரைச்ச மாவையும் கலந்து கிண்டி இறக்கணும்னா உருண்டை உருட்டி வச்சு அருமையான ஒரு நீர் உருண்டை செஞ்சிடலாம். இந்த நல்லா காரமாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை 2 மணி நேரம் ஊறின பிறகு இந்த அரிசியை வடிகட்டி இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துடாதீங்க, சரியாக மசியாது. இப்போ இந்த வடிகட்டின அரிசியை இந்த ஒரு ஓட்டி கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரவை முக்கால் பதத்துக்கு இருக்க அரிசியை இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ தண்ணி நிறையா ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது மைய அரைச்சிடாதீங்க. ரவை பக்குவத்துக்கு இந்த மாவாக இருக்கணும். அப்போ தான் இந்த கொழுக்கட்டை நல்லா இருக்கும் சாப்பிட. அதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ தாளிப்பு கொடுத்து மாவை கிளறி எடுக்கணும். வானிலையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் இந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பூவும் சேர்ப்போம். இந்த தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் வானிலையில் சேர்த்துட்டு இப்போ அந்த கடுகு, நம்ம போட்ட கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்ச உளுந்தை போட்டுக்கலாம். நான் சொல்கிற பக்குவத்தில் வரிசையாக கிளம்பத்தில் இந்த சாமான்லாம் சேருங்க. நல்லா பக்குவமாக வெந்து நல்லாயிருக்கும் இந்த நீர் உருண்டை. இந்த உளுந்துக்கு அப்புறம் கடலப்பருப்பு சேருங்க. இந்த கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா செவந்து பொரிஞ்சால் தான் அந்த மாவு வாசனை அது நல்லாயிருக்கும். கொழுக்கட்டையும் சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். வாயில் படுறப்ப மென்று சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எண்ணெயிலே வெந்துடும் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகா போடுறேன். இதுதான் காரத்துக்கு இந்த நீர் உருண்டைக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்லா துருவி போட்டுக்கோங்க. நல்லா வெந்துடும், மென்று சாப்பிட்டுடலாம், துப்ப வேண்டாம். இப்போ கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு வதக்கிப்போம். உளுந்து, பச்சை மிளகா, கடலப்பருப்பு இதோட இந்த வெங்காயமும் சேர்ந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வர்ற அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா தேங்காய் துருவல் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை தேங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெயிலையும் தேங்காயிலையும் செய்கிறதால நல்லா தேங்காய் பூ வாசனையோடு நல்லாயிருக்கும் இந்த நீர் உருண்டை. இப்போ தேங்காய் பூவையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இந்த சமயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவை சேர்த்து போல தண்ணியாக இருக்குது பாருங்கள். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. மாவு போட்ட உடனே கெட்டியாயிடும். இப்போ ரவை பதத்தில் அரைச்ச மாவு இது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. இந்த தாளித்த பொருளோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவையும் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு கிண்டி போட்ட உடனே சுருண்டு கெட்டியாயிடும் மாவு. அதனால் கிளறிக்கிட்டே இருங்க. எல்லாம் ஒரே மாதிரி வரும், இல்லாட்டினா கெட்டியாக நிற்கும். உடச்சி விட்டு கிளறணும். இப்போல்லாம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு எப்படி வருது பாருங்கள். விடாமல் கிளற அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான், இல்லாட்டினா அடியில் அடி பிடிச்சி போயிடும் மாவு.
சிம்மில் வச்சுட்டு இப்போ கிண்டிட்டு வரேன். இந்த சமயத்தில் தான் கொத்தமல்லி தழை போடணும். எப்போதும் கொத்தமல்லி தழை அந்த சமையல்லாம் வந்து சாம்பார் ரசம் சரி எதுவுமே இறக்குற சமயத்தில் போடுங்க. அப்போ தான் அந்த வாசனை அப்படியே நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து மாவை அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த சமயத்தில் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நல்லா வெந்து கிளறி வச்சு இப்போ இறக்கிட்டேன். அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடாக இருக்குது. இப்போ சூடு ஆறணும். சூடு ஒரு ஆற வச்சுட்டு சூடு ஆறின பிறகு நம்ம உருண்டையாக ஒட்டிக்கலாம். இந்த கார கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டு நைட் டின்னர் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டா. இப்போ வெந்த மாவை உருட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க. நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. நல்லா ஆறினோன்னு நல்லா உருட்ட வரும் மாவு. துணியில் இட்லி பானையில் துணியில் போட்டு வைங்க. அதான் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்டை மட்டும் போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். நல்லா இட்லி துணி போட்டு தான் இப்போ உருட்டி வைக்கிறேன். இது அழகாக இருக்குது பாருங்கள். எப்போதும் இட்லி தோசைன்னு இல்லாமல் இடையில வந்து சாப்பாடுக்கு இதையும் சேர்த்துக்கோங்க. ஈவினிங் டிஃபனுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ இது மாதிரி செஞ்சு உருட்டி வச்சுருக்கோங்க. எல்லா மாவையும் உருட்டிட்டேன். இப்போ ஒரு கப்பு பச்சரிசிக்கு தாளிக்கிற பொருள் வெங்காயம் தேங்காய் எல்லாம் கருவேப்பிலை உளுந்து எல்லாம் சேர்த்ததால் இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு. இப்போ இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பானையில் வந்து தண்ணி நல்லா சுட்ட பிறகு வைங்க. அப்போ தான் வந்து உடனே வேகும். இப்போ தண்ணி சுட்டுட்டு இப்போ இட்லி பானையில் கொழுக்கட்டையை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா முன்னாடி நம்ம வதக்கி வேக வச்சுருக்கோம். அதனால் வந்து மாவு கொழுக்கட்டை சீக்கிரம் வெந்துடும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா அழகாக மாவு வெந்து பதமாக தெரியுது பாருங்கள். நிறம் மாறி இருக்குது, வெந்துட்டு சுடுது. நல்லா அழகாக இருக்குது உருண்டை. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதான் நீர் உருண்டை, கார கொழுக்கட்டை, உப்பு உருண்டை, பல பேரில் வழங்கப்படுற அருமையான ஒரு ஸ்நாக்ஸு. பீஸா பர்கர்னு வெறும் கடையில் உள்ள பொருள்லாம் வாங்கி சாப்பிடாம இந்த நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கெலாம் இது மாதிரி நீர் உருண்டை செஞ்சு கொடுங்க. இந்த தஞ்சாவூர் பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் இது. சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க வந்து கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்டு வெறுசாகவே சாப்பிட்லாம். அந்த தேங்காய் பூவோடையும் வெங்காயம் கடலப்பருப்பு உளுந்தோட மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வெந்தது எப்படின்னு உங்களுக்கு பிச்சு காமிக்கிற பாருங்களேன். இவ்வளோ பார்க்குறதுக்கு இவ்வளோ உருண்டையாக இருக்குல்ல. இப்போ அதை தொட்டு பிச்சோன்னு இவ்வளோ பூ மாதிரி வருது பாருங்கள். பஞ்சு போல் வெந்திருக்கும் உள்ளே. நம்ம ரவா பதத்தில் மாவு அடைக்கிறோம்ல, தேங்காய் பூ சேர்த்துருக்கோம். அதனால் அந்த கொழுக்கட்டையை வந்து பிச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். உள்ளே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மென்மையாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை வந்து அற்புதமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நான் சொன்ன பக்குவத்தில் நான் சொன்ன பொருள்கள்லாம் சேர்த்து இந்த கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.